ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு கேஎஸ்பி கல்ட்டா ஃபேமிலிஸ். ஸோ இப்போ எழுந்தாச்சு. இப்போ டைம் வந்து 9:24 ஆகுது. ஸோ இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். இப்போ தான் சிஸ்டர் கால் பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸுக்கு. அயன் இன்ஜெக்ஷன் போட வர சொல்லியிருக்காங்க. ஸோ கிளம்ப போகிறேன். நான் கிளம்பிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன். பாய். அண்ட் மை செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் தான் இன்றைக்கி போக போகிறேன். ஊசி கையில் போடுவாங்களா எங்கே இடுப்பில் போடுவாங்களான்னு தெரியல. போட்டேன். சரி, ஓகே. நான் கிளம்பிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. பாய். டீயை குடிச்சிருங்க. எங்கடா எனக்கு வேண்டாம். டீ குடிக்கிறீங்களா எல்லாரும்? அதான் டீ குடிக்க போகிறேன். சீக்கிரமாக கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. இப்போ நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு நான் பொட்டு வச்சுக்கிறேன். ரெட் கலர் பொட்டு, அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஐஷேடோ பேலட்டை காணும். எங்கேன்னு தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு மெரூன் கலர் ஐஷேடோவை வந்து என்னுடைய லேஷ்க்கு மேலே நான் போட்டுக்கிறேன். மேலேயும் கீழேயும் எனக்கு இப்படி போட தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது போட்டுட்டு 2 கண்ணையும் ஃபில் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரெட் பார்ட்டுனா இதுதான், லிப்ஸ்டிக். ஐஷேடோ போட்டு முடிச்சுட்டு லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிறேன். நான் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஆனால் வந்து கேமராவில் அது டார்க்காக தான் தெரியும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மேக்கப். ஸோ அவ்வளோதான், நான் ரெடியாக. என் பையன் வாங்கி சாப்பிட்ற ஸ்ப்ரிங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். வந்து லைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் போடுறதுக்கு நிறைய பேருக்கு வராது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கெல்லாம் அப்படி இல்லை. டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். 2 சைடுமே கரெக்டாக வச்சுட்டேன். பார்த்தீங்களா? வச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன தேடிட்டுருக்கேன் எனக்கே தெரியல. குங்குமம் வச்சுக்கிறேன். குங்குமம் வைக்கிற பேஸ்ட்டை காணும். அதனால் லிப்ஸ்டிக்லேயே நெத்தியில் வச்சுட்டு குங்குமத்தை கரெக்டாக வச்சுக்கிறேன். குங்குமம் வச்சாச்சு. நான் தலையை ரொம்பலாம் தவட்டவே மாட்டேன். அப்படியே காய் போட்டுட்டேன். வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் கொடுத்து தான் எடுத்தேன். ஆனால் ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதனால் அந்த ஃபேனுடைய சவுண்ட் வந்து ரொம்ப நாய்ஸிங்காக இருக்குது. அதனால் மறுபடியும் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 2 வேலை இருக்குது, என்னதான் பண்ணுறதோ. அதுக்கப்புறம் சிம்பிளாக தலையை வாரிட்டேன். ஈரத்தலையோடு அப்படியே வாரிட்டேன். அப்புறம் போகிற வழியிலே காஞ்சிடும் அது நல்லா. ஸோ கிளிப்பை தேடிட்டுருக்கேன் போல். அப்புறம் கிளிப்பை போட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். போகிறதுக்குள்ளே அப்படியே தலை காஞ்சிடும். அஃப்கோர்ஸ் எனக்கு எப்பவுமே இவ்வளோ மேக்கப். நீ பாரு, 2 பேரும் சேம் கலர். அதான் ரெடி ஆகிடுச்சு. கிராஸ் கொடுத்துருவேன். 2 பேரும் பார்த்தீங்களா சேம் கலர். அதான் 2 பேரும் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு அங்கே போயிட்டு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பாய் சொல்லு. பாய். ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். சேம் கலர் ட்ரெஸ். பாய். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்தா எவ்வளோ இன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறமேட்டு ஓபி சீட் போட்டுட்டு என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் எல்லோரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிஸ்டர் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு அதுக்கப்புறம் கையில் அந்த என்ன சொல்கிறது, அந்த நீடில் போடுவாங்களோ அதுக்காக நரம்பு தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை.
நரம்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. கையை தட்டி தட்டி என்னவோ பண்ணி அதுக்கப்புறம் நரம்பு கிடச்சிது. அது நான் அப்புறம் அந்த நீடில் போட்டாங்க. செம்ம பெயின். ஐயோ, இந்த வலி என்னால் தாங்கவே முடியல. கேர் ஆயிடுச்சு நீடில் போடும் போதே. அந்த அயன் சுக்ரோஷை போட்டு விட்டுட்டாங்க. அது ஏறும் போதே பயங்கர வலி. அதுக்கப்புறம் சிஸ்டர் என்ன சொன்னாங்க, எதனா வலிச்சா சொல்லுங்கள், வாமிட் வரா மாதிரி, மயக்கம் வரா மாதிரி எது வந்தாலும் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஹஸ்பண்டை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வலிக்குது, ரொம்ப முடியல, பயங்கரமாக வலிக்குது. இதான் ஹாஸ்பிட்டலில் வரத்துக்கே பயந்துட்டு இருந்தேன். செமையாக வலிக்குது. என்ன நீங்கதா? எனக்கு தூக்கம் வர மாதிரி பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. காலையிலேயே குளிச்சுட்டு தலைக்கு வேறு குளிச்சுட்டு போனேன்னா அந்த அயன் சுக்ரோஸ் வேறு ஏதாவது தூக்கம் வர மாதிரி இருந்தது. அவர் அப்படியே பொறுமையாக கால் ஊற்றி விட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஏறிச்சு, ஒரு 1/2 ஹவர்லேயே அந்த அயன் சுக்ரோஸ் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு எனக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியும் 2 டேஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்கம்மா. இதே மாதிரி இன்னொரு அயன் சுக்ரோஸ் ஏற்றணுமா. வெட்னஸ்டே வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அது ஏறுற வரைக்கும் ஒன்றும் தெரியல. அந்த அயன் சுக்ரோஸ் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கூலிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இது கை வேற வலிக்குது. ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன் பிரியாணி. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் லைவ் போகிறேன். பாய். ஏடிஎம் கார்டு வாங்கியாச்சு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 மாதம் ஆச்சு. ஆனால் ஏடிஎம் கார்டு இப்போ தான் வந்து வாங்கணும். ஜீரோ பேலன்ஸ் ஐயோ, பாய். எனவே பேங்க்குக்கு போயிட்டு ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு வர்ற வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். ஜூஸ் ஆர்டர் பண்ணால் வாட்டர்மெலன் ஜூஸு. எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்களா, செம்ம பெருசு. அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான்.